ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வளர்த்த கடம் மார்பில் எட்டி உதைக்குது. கட்சிக்கு இடையூறாக இருந்து பல இடையூறுகளை செய்து தவறுகளை செய்தது அன்புமணி. அழகான ஆளுயர கண்ணாடியாக இருந்த கட்சியை ஒரு நொடியில் உடைச்சது யாரு அப்படிலாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் அதிகார யுத்தம் நடக்குது பாமகவில் அப்படிலாம் செய்திகள் வெளியாகி வந்தது. கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. நிர்வாகிகள் பலர் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறார்கள். சிலர் அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள், பாமக நிறுவனர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள். சில நிர்வாகிகள் யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்படின்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கி ராமதாஸே முன் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? அதிகார யுத்தம் தந்தைக்கும் மகனுக்கும் என்றுதான் இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் பேசுகிறவரை நானும் புரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ராமதாஸ் வாய் திறந்ததற்கு பிறகுதான் இது அதிகார யுத்தம் அல்ல, கட்சியை தவறாக வழிநடத்துகிற அன்புமணி ராமதாஸிடமிருந்து கட்சியை கைப்பற்றி பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு யுத்தத்தை ராமதாஸ் தொடுத்திருக்கிறார் என்பது அவருடைய பேட்டியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிந்தது. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க, ஆளுயர கண்ணாடியை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார்கள் சொல்லி. நான் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த செய்தியை உள்வாங்கினது என்னன்னா, மாவட்ட செயலாளர்களை போக வேண்டாம் என்று தடுத்து 8 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட போதே நான் செத்து போய்விட்டேன் என்று சொல்லி ராமதாஸ் கலங்கிய காட்சி உண்மையிலேயே மனம் வருந்துகிற அளவுக்கு தான் இந்த பேச்சை நான் உள்வாங்கினேன். காரணம், ராமதாஸுக்கு இந்த கட்சியை வழிநடத்துகிற வழியும் தெரியும், இந்த கட்சியை வழிநடத்துவதற்காக எவ்வளவு வழிகளை தாங்கி இருக்கிறார் என்பதும் தெரியும். வன்னியர் சங்கம் துவங்கி வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லி தலித் எழில்மலை போன்ற தலைவர்களை, பொன்னுச்சாமி போன்றவர்களை, தீரன் போன்றவர்களை வழிநடத்தி பின்னாளில் பழனி பாபாவையும் உள்ளடக்கி பழனி பாபாவை வைத்து இந்த கட்சியை இஸ்லாமியர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்து இந்த கட்சியை ஒரு சமூக நீதி கோட்பாடு கொண்ட கட்சியாக வழிநடத்துவதற்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி என்பது உண்மையிலேயே மிச்சத்தக்க ஒரு முயற்சி தான். தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் விட்டுருங்க, லட்சிய கோட்பாட்டோடு ஒரு கட்சியை வழிநடத்தினார். நீங்க பாபாவினுடைய படப்பட்டிகளை தூக்கி கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த படத்தை திரையிட விடாமல் தடுத்தது இருக்குல்ல, அது ஒரு கொள்கை முடிவுன்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் மாதிரி சிகரெட் பிடிக்கிறது ஸ்டைல்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஸ்டூடெண்ட்ஸ். சிகரெட் பிடிக்கிறது ஸ்டைல் இல்லடா, புகை உடல் நலத்துக்கு கேடுன்னு ஒரு அரசியல் கட்சி பிரகடனம் செய்து அதற்கு எதிரான பரப்புரையை செஞ்சது யாருன்னா தமிழ்நாட்டிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி தான் சார் செஞ்சது. ரஜினியினுடைய படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாளிதழ்கள்ல முதல் படமாக வரும். பாபா படத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அதுல பாத்தீங்கன்னா இப்படி விரல் வச்சுக்கிட்டு சுருட்டு பிடிச்சிருப்பாரு ரஜினி. அந்த காட்சிகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வந்தப்ப இது இடம்பெற்றால் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதற்கு இதுவே காரணமாகிரும்னு சொல்லி பாபா படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார் ராமதாஸ். வட மாவட்டங்கள்ல பல தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் கடந்த காலத்துல அந்த கட்சியினுடைய கொள்கை பிரகடனம், போராட்ட களங்கள் அமைந்த காலம். அதன் பிறகு ஈழத்தமிழர் போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை முழுமையாக முன்னிறுத்தினார் ராமதாஸ். மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முழுமையாக கையில் எடுத்தார் ராமதாஸ். இப்படி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸினுடைய பயணங்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டை வேறு ஒரு பாதைக்கு அழைத்து சென்றது. மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் இந்த 3 தலைவர்களையும் மையப்படுத்திய அரசியலை தமிழ்நாட்டில் யாருமே பேசல. அண்ணா பெரியாரை பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பேசவில்லை, அம்பேத்கரை பேசுகிறவர்கள் பெரியாரை பேசவில்லை, மார்க்ஸை பேசுகிறவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசவில்லை. இந்த மூவரையும் சேர்த்து ஒரு அரசியல் பேசணும்னு ஒரு களம் அமைச்சார்ல, அதுதான் ராமதாஸை ஒரு மாற்றத்துக்கான தலைவராக அடையாளப்படுத்தியது. உண்மையிலேயே உள்ளார்ந்து செய்தார். அதை நீங்க தைலாபுரம் தோட்டத்துக்குள்ள பெரியாருக்கு சிலை வைத்து மறைந்த அண்ணன் ஈவிகே சிலங்கோன் அழைச்சிட்டு போய் திறக்க வச்சார் அந்த சிலையை. பெரியாரினுடைய வழித்தோன்றலை அழைத்து பெரியார் சிலையை திறந்தார். இப்படி அவர் அரசியலில் கொள்கை வழியில் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தினார்ல. எங்கிருந்து சருக்கள் தொடங்குதுன்னா 2014 எல்லாரும் தான் போய் கூட்டணி வச்சாங்க. தேமுதிக உட்பட எல்லாரும் போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாங்க. அது கூட தவறு என்று சொல்லிவிட முடியாது. காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை கருவறுத்து விட்டது. எனவே காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு எதை செய்தால் காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று வியூகம் வகுத்த போது பாஜக பிரதானமாக இருந்தது. வாஜ்பாயினுடைய அணுகுமுறை இருக்கும் என்று ராமதாஸ் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்குள் சேர்ந்தார்கள். ஆனா அது நடக்கல. அதன் பிறகு
அன்புமணி ராமதாசினுடைய கை எப்போது ஓங்கியதோ ஈழத்தமிழர் விவகாரத்தை பேசுவதை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திக் கொண்டது. மதுவுக்கு எதிரான பரப்புரையை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தி கொண்டது. வாழ்வாதார போராட்டங்களில் முந்தி நிற்பதை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தி கொண்டது. முழுக்க முழுக்க அது ஒரு சாதிய கட்சியாகவே அடையாளப்படுத்தப்பட்டு சாதி ரீதியிலான நடவடிக்கைகள் மட்டுமே கையில் எடுக்கப்பட்டன. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி 2014க்கு முன்பு எத்தனை போராட்ட களங்களை வடிவமைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உழவர் விவகாரமாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரிய விவகாரமாக இருக்கட்டும், இப்படி ஒரு பெரிய நெடிய பட்டியலையே போட முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி களம் அமைத்த போராட்டத்தை சென்னையில மாதத்துக்கு ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். அதுவும் பல்லாயிரக்கணக்கானோரை திரட்டி ஒரு வாழ்வாதார போராட்டத்தை நடத்துகிற ஒரு இயக்கமாக இருந்த அந்த கட்சியை வேறு ஒரு பாதைக்கு இட்டு சென்றார் அன்புமணி என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனா ராமதாசும் உடன் நின்றுதான் அதை செய்கிறார் போலும் என்றுதான் எல்லோரும் கருதி கொண்டிருந்தார்கள். இன்றைக்குத்தான் ராமதாஸ் சொல்கிறார், இல்லை இல்லை, என்னையுமே பாசத்தால் வீழ்த்தினார்கள், என்னையுமே அன்பால் அணை கட்டி வைத்தார்கள், ஒரு கட்டத்தில் என்னை ஏமாற்றவும் துவங்கினார்கள். இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் நான் பேச துவங்கிய போது என்னையும் ஏமாற்றுகிற வேலையை அவர்கள் செய்தார்கள், என்னை தொண்டர்களினுடைய எதிரியாக மாற்றினார்கள் தான் இன்னைக்கு அவர் பேசி இருக்கிறார். மாவட்ட செயலாளர்களை ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அழைத்தால் போகக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வலியும் வேதனையும் ராமதாசுக்கு இருந்திருந்தால் அத்தகைய ஒரு குரலை அவர் வெளிப்படுத்துவார். உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய பேச்சை இன்றைக்கு ராமதாஸ் பேசி இருக்கிறார். இவ்வளவு மோசமான மனிதராக அன்புமணி வெளிப்பட்டிருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. படித்தவர், பண்பாளர் என்றெல்லாம் சொல்வார்கள், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. காரணம், அண்ணன் வேல்முருகன் அவர்களை எதிர்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற போது டகிள் பையன் பேசின ஒரு டாக்டர் பேசுகிற பேச்சா சார் இது? தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எந்த தலைவராவது இப்படி பேசி இருக்கிறாரா? மோசமான வார்த்தைகளால் ஆராதித்து மகிழ்ந்தார். இதெல்லாம் அவருடைய இயல்பை வெளிப்படுத்தியது. ஆனால் தன்னுடைய பெற்ற தாயையே பாட்டிலை எடுத்து அடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இன்றைக்கு ராமதாஸ் பேசவில்லை, அன்புமணியை அம்பலப்படுத்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு விருப்பமில்லாமல் எல்லோரும் சேர்ந்து அன்புமணிக்கு பதவி கொடுத்தார்கள். அவர் எல்லா சத்தியங்களையும் மீறிவிட்டார். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் போக மாட்டேங்கிறத அதை நான் இன்னும் மீறல அப்படிங்கிறார். நான் செய்த தவறு 35 வயதில் அவரை மந்திரியாக்கியது அப்படிங்கிறார். நான் இந்த கட்சிக்கு தலைவராக ஒருபோதும் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த இயக்க அரசியலை முன்னெடுத்தார் ராமதாஸ். அதனாலதான் அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர்னு யாரும் சொல்றதில்லை, திமுகவினுடைய நிறுவனர் அண்ணா என்று யாரும் சொல்வதில்லை. எல்லோருக்கும் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு இருந்தது. ராமதாஸ் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி. ஏனென்று சொன்னால் தலைவர் பொறுப்புக்கு தான் வரமாட்டேன் என்று சொன்னதை இப்போது அன்புமணி தலைவராகிற வரை பாதுகாத்து வந்தார். அன்புமணிக்காக அதை தளர்த்தி கொண்டார். புத்திர பாசத்தால் அது சாத்தியப்பட்டது என்றுதான் நான் சொல்வேன். இன்னொன்று, என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னதையுமே அன்புமணிக்காகத்தான் அவர் விட்டு கொடுத்தார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அன்புமணிக்காக இவ்வளவையும் செய்தாரே. அன்புமணி ராமதாசனுடைய நற்பெயருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்தினார். நீங்க ஒன்றிய அமைச்சரவையில ஏ.கே. மூர்த்தி ரயில்வே துறைக்கு இணை அமைச்சர், பொன்னுசாமி ஒன்றிய அமைச்சர், தெளிமலை ஒன்றிய அமைச்சர், இவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது அவப்பெயர்? பாட்டாளி மக்கள் கட்சியில யாருக்காவது அப்படி ஊழல் குற்றச்சாட்டு, குறை எதையாவது சொல்ல முடியுமா? இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்காக களம் கண்டு அதன் மூலமாக சிறை சென்றிருக்கிறார்கள், அந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள். நான் சொன்னதை போல இந்த பாபா திரைப்படம் வெளியாகிற போது அந்த படப்பட்டியை தூக்கி கொண்டு போய் தியேட்டர்களை அடித்து நொறுக்கியதற்காக வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள். போராட்ட களங்களில் நின்ற வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டை இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த ஒன்றிய அமைச்சர்கள் என்றைக்காவது சந்தித்திருக்கிறார்களா? இல்லை. முதல் முறையாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி மீது சொல்லப்பட்டது என்று சொன்னால் அது அன்புமணி ஒன்றிய அமைச்சராக இருந்த போதுதான். ராமதாசுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கை தேடி தந்திருக்கிறார் அன்புமணி. இன்னொன்று, ராமதாஸ் தேர்தலுக்கு தேர்தல் கட்சி மாறுகிறவர் என்கிற பெயர் பெற்றவர். ஆனா வெல்லுகிற அணியில் இருப்பார் ராமதாஸ். எந்த அணியில் ராமதாஸ் இருக்கிறாரோ அது வெற்றி பெறுகிற அணி என்று சொல்லப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது. தொடர்ச்சியாக அந்த பெயரை மாற்றி தோல்வி பெறுகிற அணியில் பாமக இருக்கும், பாமக இருக்கிற அணி தோல்வியை பெறும் என்கிற அந்த கட்சிக்கு வேறு ஒரு முகத்தை, அதாவது வெற்றியினுடைய முகம் என்று சொன்னால் அது பாமக என்று பார்க்கப்பட்ட காலம்.
பாமக வந்துருச்சா கூட்டணிக்கு, கன்ஃபார்மா ஜெயிக்க போறாங்க போல திமுக, அதான் பாமக மெதுவா ஒதுங்கிருச்சு அப்படின்னு பேசப்பட்ட காலம். அவருடைய கணக்கு 2009 2011 மட்டும்தான் சார் மிஸ் ஆச்சு. அதான் சொல்ல வந்தேன், 2011 தோல்வி, 2011 தோல்வி, 2009 அதிமுக கூட்டணியில தோல்வி. அதை தவிர மீதி எல்லா நேரங்களிலும் ராமதாஸ் வின்னிங் ரேஸ்ல மட்டுமே இருப்பார். இந்த கட்சிக்கு என்னென்னலாம் முகம் இருந்ததோ, எதெல்லாம் அடையாளம்னு சொல்லப்பட்டதோ, அந்த அடையாளங்களை பூராக சிதைத்து போட்டவர் யாருன்னு கேட்டா அன்புமணி தானே. இன்னைக்கு அதைத்தானே அவராகவே குரலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பாஜக கூட்டணிக்கு நான் போகணும்னு விரும்பவே இல்லையே, வெளியில் பார்த்தால் பாரத் மாதா கி ஜெய் என்கிற முழக்கம் இருக்கிறது, என்ன என்று கேட்டால் பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். எனக்கே தெரியாது, என் காலை கட்டிக்கிட்டு சௌமியாவும் அன்புமணி அழுதாங்க, எங்களுக்காக இதை ஒத்துக்கங்க. 2024 இதுல நான் சொன்னது ஒண்ணு, அவங்க செஞ்சது ஒண்ணு. நான் சொன்னதை கேட்டா பாமகவுக்கு இத்தனை இடம் வந்திருக்கும், குறைஞ்சது 3 இடம் வந்திருக்கும், அதிமுகவுக்கும் 6-7 வந்திருக்கும், காலை புடிஞ்சு கேட்கிறாங்க, எனக்கு கொல்லி வைக்கிற நிலைமை வரும்லாம் சொல்றாங்க. அப்படி ஏற்பட்ட வார்த்தைகளை முத்தான வார்த்தைகள்லாம் சொன்னாரு அப்படிங்கிறார். அப்ப ராமதாஸ் நிறுவனருக்கு விருப்பம் இல்லை, அப்பல இருந்தே விருப்பம் இல்ல, அப்படிதானே? பாஜக கூட்டணி வேண்டாம் என்றுதான் ராமதாஸ் கருதுவார். ஏன்னா ராமதாஸுக்கு ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு சார். அரசியல் ரீதியாக வயப்படாத, ஆனால் அரசியலுக்கு எல்லா வகையிலும் தகுதி படைத்திருக்கிற சமூகமாக வன்னிய சமூகம் இருந்தது. அவங்க கிட்ட மார்க்ஸ போதிக்கிறது, அவர்களிடம் பெரியாரை கொண்டு சேர்ப்பது, அவர்களிடம் ஈழத்தமிழர் விவகாரத்தை, விடுதலை புலிகளினுடைய போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறதுல அப்போ ஒரு ஆசிரியரை போலத்தான் வெளிப்பட்டார் ராமதாஸ். ஆசிரியரை போலதான் இருந்தார் ராமதாஸ். ராமதாஸுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன என்று. தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன என்று தெரிந்ததனால்தானே பிற்படுத்தப்பட்டோரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும் ஒரு களத்தில் நிற்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல இருக்கிறாங்க, பிசியில இருக்காங்க, எம்பிசி வன்னியர் சமூகம், அதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய எம்பிசியில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இன்ன பிற சமூகங்கள், இவங்களெல்லாம் அரசியல் களத்துல வலிமை பெறணும்னா ஒன்னா நிக்கணுங்கிற கோட்பாட்டை ராமதாஸ் தானே முன்வைக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய சமூக நீதி பார்வை இருந்தா ராமதாஸால இப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை முன்வைத்து ஒரு அரசியல் ரீதியா நகர முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ராமதாஸ் என்றைக்காவது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை விரும்புவாரா? பாஜக அணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைப்பாரா? அப்ப அப்படிப்பட்ட முடிவுக்கு தள்ளியது யாருங்கிறதை இன்னைக்கு அவரே வெளிப்படுத்துறார். அதனுடைய விளைவுதான் இந்த கட்சி இவ்வளவு பெரிய மோசமான பின்னடைவை சந்திச்சுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பெரியாரை சொல்லி கட்சி வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சியில், அம்பேத்கரை சொல்லி கட்சி வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போது ஏறக்குறைய 60 விழுக்காடு எல்லாம் சங்கியா மாறிட்டானே, சாதி வெறியர்களா மாறிட்டானே. அந்த இளைஞர்களை கூட சுயமரியாதை கொண்ட இளைஞர்களாக வார்ப்பிக்காமல் சுயசாதி பெருமை பேசுகிற இளைஞர்களாக வார்ப்பிப்பதற்கு பாஜகவோடு சேர்த்து வைத்த கூட்டுத்தானே காரணமாக அமைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக ஊடுருவிச்ச. பாஜக நாட்டை மட்டும் கெடுக்கலையே, ராமதாஸ் வீட்டையும் சேர்த்தல்ல கெடுத்திருக்கு. பாஜக எவ்வளவு பெரிய கேடு என்பதை இன்றைக்கு ராமதாஸினுடைய பேட்டை உணர்த்தி இருக்க. அப்ப இத்தனைக்கும் காரணம் யாரு? அன்புமணி தான். இந்த கட்சியை எப்படியெல்லாம் பாதுகாத்தோம், எப்படியெல்லாம் கட்டி காத்தோம், இத்தனைக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டாரு அன்புமணி என்கிற ஆதங்கம் தான் இன்றைக்கு அவருடைய குரலில் வெளிப்பட்டு. பாஜக கூட்டணி என்ற ஏற்பாட்டை சௌமியா செய்து விட்டாரு. அப்ப இருந்த பாஜக மாநில தலைவர் வந்துட்டாரு, வரதே தெரியல. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில பாரத் மாதா கி ஜெயலாம் கத்துறாங்க, தடபுடலாம் நடக்குது, விருது நடக்குது, சாப்பாடுலாம் போடுறாங்க, அது இதுன்னு நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஏற்பாடுகள் கூட அவருக்கு தெரியலையா? அதிமுகவோடு கூட்டணியை உறுதி செஞ்சாங்கல்ல முதல்ல. ஆமா, எடப்பாடியுடன் பேசு அப்படின்லாம் சொன்னாரு, சி வி சண்முகம் வந்தாரு அப்படிலாம் சொல்றாரு. சி வி சண்முகம் இவங்க எல்லாம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போனாங்க. அந்த விருந்த முன்னின்று நடத்தியவர் ராமதாஸ். அப்ப கூட ஊடகங்கள்ல 108 வகையான சாப்பாடு, விருந்து, உபசரிப்பு என்றெல்லாம் செய்திகள் வந்தன. ஆனா போனார் இல்லையா, அவரோடு சேர்ந்து சில பாஜகவினுடைய நிர்வாகிகள் போனாங்கல்ல, அந்த காட்சிகள்ல ராமதாஸினுடைய முகத்தை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? முழுக்க முழுக்க அன்புமணி ராமதாஸ் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்தார் என்பதை அந்த இடத்தினுடைய படங்களும் அந்த இடத்தினுடைய காட்சிகளும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்போ ராமதாஸ் இன்னைக்கு சொல்றதும் அன்னைக்கு நடந்ததையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா ராமதாஸ் சொல்றது 100க்கு 100 உண்மைன்றது தெரிஞ்சிடும். கடைசியா ஃபைனல் டச்சில் கொண்டு வந்து ராமதாஸை நிறுத்துவாங்க. அப்ப எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு வேலையை ராமதாஸே இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள செய்யணும்னு அன்புமணி நினைக்கிறாரு? ஏன் சௌமியா அப்படி நினைச்சாங்க? இதற்கு ஒரே காரணம் தான், இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு.
அந்த வழக்கு இவரை எப்படியும் இறுக்கி விடக்கூடாது. இப்ப கூட இந்த வன்னியர் சித்திரை பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்துல நடந்துச்சுல்ல, அதுல முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினை கோட் பண்ணி தான் பேசுறாரு ராமதாஸ். ஆனா இதுவரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குறித்தோ அதிமுக குறித்தோ பெரிதாக எதையும் தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தாத அன்புமணி இந்த முறை அதிமுகவை கோட் பண்ணி பேசுறாரு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படியாவது போய் சேர்ந்துடணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரலன்னா இப்படி பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டார். இதற்கு முன்பு அப்படி பேசினாரா? பேசல. அப்ப அவரோட நோக்கம் என்ன? பாஜக முகம் சுளிக்கிற எதையுமே நாம் செய்யக்கூடாது. பாஜக நில் என்றால் நிற்க வேண்டும், உட்கார் என்று சொன்னால் உட்கார வேண்டும். அப்போ அன்புமணி என்பவர் யாராக இருக்கிறார்? வழக்குக்கு அஞ்சி பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிட்டார். இது ஒரு தகப்பனாக, ஒரு தலைவராக அன்புமணி செய்கிற செயல் ராமதாஸை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் போட்டு உடைத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு அவ்வளவு என்ன கட்டாயம் வந்துருச்சுன்னு கேட்கிறேன். அப்போ நீங்க தவறு செய்தது உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்தந்த இடங்கள்ல எல்லாம் தவறு செஞ்சிருக்கோம், இந்த தவறெல்லாம் நாளைக்கு பாஜக கையில் எடுத்தா நமக்கு பெரிய ஆபத்து வந்துரும் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு தானே, அந்த அச்சம் தானே. இப்ப அவ்வளவு பெரிய தவறுகளை நீங்க செய்வதற்கு காரணமாக இருந்து விட்டீர்கள்னு தானே இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு. ராமதாஸ் என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சராக்கியதான் 35 வயதில் அவரை ஒன்றிய அமைச்சராக்கியதான் நான் செய்த வரலாற்று பிழைன்னு சொல்றாரு. ஏன் அதை சொல்லணும்? நீங்க ஒன்றிய அமைச்சராக நன்றாக செயல்பட்டீங்க, 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ராமதாஸ் இன்னைக்கு இதை சொல்லணும்னா என்ன அவசியம் வந்திருக்கணும்? அப்ப ராமதாஸுக்கே தெரியாம நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கீங்க. அவர் ஏதோ உங்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இந்த வழக்கு போடப்பட்டதாக கருதி இருக்கக்கூடும். அவரிடமிருந்து உண்மையை மறைத்து இருக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு பயப்படுறாரு அன்புமணி. ஏன் பயப்படுறாருன்னு அந்த காரணங்களை தேடும் போதுதான் இவர் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய தப்பை செஞ்சிருக்கிறாரு, உண்மையிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறாரு. இந்த வழக்கை தூசி தட்டினால் நிச்சயமாக அன்புமணி சிறை கொட்டடிக்குள் பூட்டப்பட்டுருவாரு. அப்ப கட்சிக்கு இவ்வளவு பெரிய அவப்பெயரை அல்லவா தேடி கொடுத்துட்டாருன்ற அந்த ஒரு எண்ணம் தானே இன்றைக்கு அவருடைய பேச்சில் வெளிப்பட்டது. எனவேதான் அவர் இதையெல்லாம் உடைத்து பேசிவிட வேண்டும் என்கிற மனநிலையிலிருந்து இன்றைக்கு பேசிவிட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பாமகவை வளர்த்தது யார்? சோறு தண்ணி இல்லாம கிராமம் கிராமமாக சென்று வளர்த்தது யார்? இதெல்லாம் தெரியுமா? பெற்ற தாயை இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாட்டில் வீசி எறிந்தார், நல்ல வேலை மேல படல அப்படிலாம் சொன்னாரு. குருவை கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படிங்கிறார். குரு உங்களுக்கு வானமும் சிறகுமாக வைத்திருந்தார். நீங்க எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கிற வல்லமை பெற்றிருக்கிற உங்கள் தளபதிகளில் ஒருவராக இருந்தார். அவர் குறித்த 1000 விமர்சனங்கள் இருக்கு, அது வேற, அதெல்லாம் வச்சிடலாம், அது எனக்கு இருக்கிற பார்வை. ஆனா ராமதாஸுக்கு அவர் என்னவாக இருந்தார் என்கிற கேள்வி இருக்குல்ல, அவர் ராமதாஸுக்கு எல்லாமுமாக இருந்தார். தனக்கென ஒரு வாழ்வு வாழாமல் இந்த இயக்கத்துக்காகவும் வன்னியர் சமூக மக்களுக்காகவும் ராமதாஸுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவருக்கு ஒரு அவமானம் நேர்ந்ததுன்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அந்த அவமானம் நேருகிற போது ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை? துவக்க நிலையிலேயே கிள்ளி எரிந்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு அது விருட்சமாகி ஆலமரம் போல். அதான் நீங்களே சொன்னீங்கல்ல, அன்புங்கிறதுனால கட்டி போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. கட்டுப்பட்டுட்டாங்க சார். அதுக்காக தன்னுடைய தளபதியே காவு வாங்கப்படுகிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஒரு சரியான நடவடிக்கையாக இருந்துருமா? அதெல்லாம் இன்றைக்கு கண்டிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலை வந்திருக்காது இல்லை. ஆனா இதுல நீங்க யோசிச்சு பாருங்களேன், கட்சிய மகனுக்காக கொள்கையை மாற்றி கொடுக்குறாரு, தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே வர்றாரு, கட்சிக்கு தலைவராக்குறாரு, எந்த அடிப்படை தகுதியுமே இல்லாம 35 வயதுல உங்களை ஒன்றிய அமைச்சராக்குறாரு. அதன் பிறகு 2014 தருமபுரியில அன்புமணி சொந்த செல்வாக்குல ஜெயிச்சிருந்தா நீங்க நினைக்கிறீங்களா? அன்புமணிக்கு என்ன அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ராமதாஸ் வீடு வீடாக போனார். ஒவ்வொரு வன்னியர் குடும்பமாக அந்த பகுதியில் போய் சென்று கற்பூரத்தில் அனைத்து சத்தியம் செய்ய சொல்லி அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழம் சின்னத்தில் தான் என்னுடைய வாக்கு என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லி ராமதாஸ் நேரடியா களத்தில் இருந்ததனுடைய விளைவு சார் அன்புமணியை வெற்றி பெற வச்சது. இல்லைன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடங்களிலும் தோல்வி. கன்னியாகுமரியில் மட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அது பாஜகவுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி. தருமபுரியில வெற்றி பெற்றதுங்கிறது முழுக்க முழுக்க ராமதாசினுடைய களப்பணி. இவ்வளவையும் செய்தார தன்னுடைய தளபதியே நீங்கள் காவு வாங்குகிற போதும் அதையும் மகனுக்காக சகித்து கொண்டிருந்தாரு. இன்னைக்கு அந்த ராமதாசையே காவு வாங்குகிற நிலைக்கு சேர்ந்திருக்கீங்களே,
அந்த ராமதாஸையை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்களா? அன்புமணி கொஞ்சமாவது ஈரம், கொஞ்சமாவது அவருக்கு நன்றி உணர்ச்சி. இன்றைக்கும் நீங்க அன்புமணி என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது சார். அன்புமணி ராமதாஸ் என்று சொன்னால்தான் தெரியும். இன்றைக்கும் அன்புமணிக்கு அடையாளம் ராமதாஸ் தான். ராமதாஸ் இல்லை என்று சொன்னால் அன்புமணி இல்லை. வேண்டுமானால் தனக்கு இருக்கிற தலைவர் பொறுப்பு, அவர் ரொம்ப சவடால அறிக்கை ஒண்ணு கொடுத்தாருல, நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர், என்னை நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி, இந்த கட்சியை வேண்டுமானால் நீங்கள் தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய துணை கொண்டு வேண்டுமானால் கைப்பற்றலாம். ஆனா அந்த தொண்டர்களுடைய மனநிலையை உங்களால் ராமதாஸ் வென்றெடுத்ததை போல வென்றெடுக்க முடியுமா? ராமதாஸை நீங்கள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு ஓரம் கட்டிவிட்டு உங்களால் இந்த இயக்கத்தை வழிநடத்தி விட முடியுமா? இந்த இயக்கத்தை வெற்றி சமவெளிக்கு அழைத்து வந்து விட முடியுமா? உங்களுக்கு வியூகங்களை வகுக்கிற ஆற்றல் இருக்கிறதா? இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் எழுச்சியை ஏற்படுத்துகிற பக்குவம் உங்களிடத்துல இருக்கிறதா? உங்களால் மக்களை சந்தித்து அவர்களுடைய எண்ணத்தை உள்வாங்கி அவர்களை திரட்டி அரசியல் செய்கிற அந்த ஒரு சாமர்த்தியமான நடவடிக்கை உங்களிடத்துல இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எல்லாவற்றையும் செப்பனிட்டு சீர்படுத்தி வைத்தார் ராமதாஸ். அங்கே நீங்கள் வந்து குடி புகுந்து உள்ளே குளிர்சாதன வசதி அமைத்துக் கொண்டு நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டீர்கள். ஆனால் அதற்காக கல்லெடுத்தவர் ராமதாஸ், அதற்காக மண் சுமந்தவர் ராமதாஸ், அதற்காக வெயிலிலும் மழையிலும் நடையாய் நடந்தவர் ராமதாஸ், பட்டி தொட்டி எங்கும் சென்றவர் ராமதாஸ். இதெல்லாம் அன்புமணிக்கு தன்னுடைய தந்தையாக தெரியாமல் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்தவர்கள் எல்லோரும் அறிவார்கள். எனவே ராமதாஸ் என்கிற அந்த தலைவரை புறக்கணித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி விடலாம் என்று அன்புமணி கருதுவாரே, ஆனால் யானை தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்ட கதையாக அன்புமணியினுடைய அரசியல் மாறி போகும் என்றுதான் நான் சொல்வேன். புதுச்சேரி நடந்த பொதுக்குழுல மேடை நாகரிகம் இல்லாம நடந்துகிட்டாரு. அங்க முகுந்தனை நியமிக்கிறேன், அந்த இடத்துல மைக்கை தூக்கி போடுறாரு, கால் ஆட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த மைக்கை தூக்கி போட்டது ஏன் தள்ள தூக்கி போட்ட மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்றாரு. பாமகவினுடைய தொண்டர்கள் மற்ற கட்சி தலைவர்களை போல ராமதாசன் நினைக்க மாட்டாங்க. மற்ற கட்சியில இப்ப திமுகவுல அண்ணன் தளபதியும்பாங்க, தலைவர் கலைஞர்பாங்க, சீனியர்ஸ் அண்ணன் கலைஞர்பாங்க, தளபதியும்பாங்க. மதிமுகவுல தலைவர் வைகோம்பா, அண்ணன் வைகோம்பா. இப்படி ஒரு உறவை சொல்லி அழைக்கிற ஒரு போக்கு கட்சிக்குள்ள இருக்கும். பொதுவா திராவிட இயக்கத்துக்குள்ள இருக்கும். எல்லா இயக்கத்திலையும் பொது உடைமை இயக்க தோழர்கள் தோழர்னு அழைச்சிருவாங்க. ஆனா ராமதாஸை ஐயா என்று அழைப்பார்கள். அது ஒரு மரியாதை மிகுந்த வார்த்தை ஐயாங்கிறது. இன்னொன்னு, வன்னிய சமூகத்தினுடைய மக்கள் குலதெய்வம் ராமதாசுமா பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு கூட முகுந்தனுடைய அறிக்கையில குலதெய்வம் ஐயா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய மரியாதையை இந்த சமூகத்துக்காக உழைத்தவர் என்கிற நிலையில் ராமதாஸுக்கு அந்த சமூகம் கொடுத்திருக்கு. இந்த கட்சிக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்கிற நிலையிலிருந்து ராமதாஸுக்கு அந்த கட்சி கொடுத்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தலைவரை நீங்க மேடையில வச்சுக்கிட்டே கேவலப்படுத்துறீங்களே. ராமதாஸ் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே கிடையாது சார். இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே கிடையாது. அப்படி ஒரு அவமானத்தை ராமதாஸ் சந்தித்தார். அதைத்தான் அவர் இன்னைக்கு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். அதற்காக நீங்கள் அந்த மேடையிலேயே உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னொன்னு, நீங்க சவால் விடுறீங்க. என்ன சவால் விடுறீங்க? நான் பனையூர்ல ஆபீஸ் போட்டேன், என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கங்க, இனிமே என்ன பனையூர்ல வந்து பாருங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க ராமதாஸ்க்கு சேலஞ்ச் பண்றீங்களா? நீங்க அன்னைக்கு சேலஞ்ச் தான் சார் பண்ணார் அவரு. இனிமே தைலாபுரம் தோட்டத்துக்கு எவனும் போவாத, ராமதாஸுக்கு எவனும் போன் பண்ணி பேசாத, எவனா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு, எவனா இருந்தாலும் நீ பனையூருக்கு வா, என்ன வந்து சந்தி, இனிமே இந்த கட்சியை நான் தான் லீட் பண்ண போறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்தாரு. ராமதாஸ் சொல்றாரு, ஜி.கே. மணி பக்கத்துல இருந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாரு, அந்த பொதுக்குழுவை ஒருங்கிணைக்கிறாரு. ஜி.கே. மணியை மிரட்டி தானே மைக்க வாங்கினார். இப்ப செயற்குழுல எல்லாரையும் மிரட்டுறாருன்னு அன்புமணி மீது ராமதாஸ் வச்ச குற்றச்சாட்டு உண்மையாயிடுச்சா? நம்ம கண் கூட பார்த்தோமா ஜி.கே. மணி என்ன பண்ணாருன்னு? இன்னொன்னு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஜி.கே. மணி சட்டப்பேரவைக்கு போகணும், நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த காட்சிகள் இன்றைக்கும் சமூக வலைதளத்துல இருக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா? ஆமா, போய் அப்படியே கிழிச்சிருவீங்க சட்டப்பேரவைக்கு, ரொம்ப பரவா பறக்குறீங்க, துடிக்கிறீங்க, அங்க போய் என்ன கிழிக்க போறீங்க? நீங்க என்ன சார் மொழி இது? நீங்க நாடாளுமன்றத்துக்கு போகவே மாட்டீங்க, உங்களுக்கு அட்டண்டன்ஸே கிடையாது, நீங்க போய் லாபியில கையெழுத்து போட்டு திரும்பி வந்துடுவீங்க, உங்களுக்கு ஹவுஸ்ல ஒரு நாள் கூட பார்ட்டிசிபேஷனே கிடையாது, நீங்க ஒரு நாள் கூட ராஜ்யசபால போய் உட்கார்ந்தது கிடையாது, டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது, ஓட்டெடுப்புல கலந்துக்கிட்டது கிடையாது. அதுக்காக சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருப்பவர்களும் உங்களை மாதிரியே 0% இன்வால்மெண்டோட இருக்கணுமா?
பார்ட்டிசிபேஷனே இல்லாம இருக்கணுமா? என்ன மாதிரியான மனநிலை? அப்ப இன்னைக்கு சொல்றாருல ராமதாஸ், யாரையுமே மதிக்கிறது இல்ல, செயற்குழு உறுப்பினர்களுடைய குரலையே கேட்கறது இல்ல, யாராவது பேச எழுந்தா மிரட்டி உட்கார வைக்கிறதுன்னு அந்த துணியில் தானே அவர் அன்றைக்கு மேடையில் வெளிப்பட்டார். ஜி.கே. மணியிடமிருந்து அவர் மைக்க வாங்கின ஸ்டைல் இருக்குல்ல சார், அது எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரி என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் வெளிப்பட்டார் என்பதை நாம பார்த்தோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மேடை என்பது ராமதாஸுக்கு பெருத்த அவமானத்தை தேடி தந்த மேடை. தன்னுடைய சொந்த கட்சியினர் முன்னால் தன்னை குலதெய்வம், தன்னை ஐயா என்றெல்லாம் ஆராய்ச்சி மகிழ்ந்த தன்னுடைய தொண்டர்களுக்கு முன்னால் வெறுமனே தன்னுடைய தந்தையாரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை அந்த கட்சியினுடைய பொதுக்குழுவில் ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினரை சூழ்ந்திருக்க அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த தலைவரினுடைய பிம்பத்தை எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி அவருடைய மரியாதையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவரெல்லாம் ஒரு ஆள், இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களாடாங்கிற துணியில வெளிப்பட்டது இருக்குல்ல. உண்மையிலேயே இப்ப சொல்றாரு ராமதாஸ், நான் மாவட்ட செயலாளர்கள் வராத போது செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அந்த மேடையிலேயே அவர் செத்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப பிரச்சனை தீராதா? பாமக இரண்டாவது உடையும்னு சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு காலத்தில் பாமக தேர்தல் நேரத்துல தீர்மானிக்கும் இடத்துல இருந்ததுன்னு. இப்ப இந்த கட்சியில நடக்கிற பிரச்சனை தமிழக அரசியல்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற சக்தியாக இருக்காது. நீங்க கன்சிடரேஷன்லயே பாட்டாளி மக்கள் கட்சி இனிமே வைக்க மாட்டாங்க. அன்புமணி என்ன செய்ய போறாருன்னு உறுதியாக சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார். மிக விரைவில் சேர்த்து விடுவார். அன்புமணி கையில் கட்சி இருந்தால். அன்புமணி கைக்கு கட்சி போவதற்கான எல்லா வேலைகளையும் பாஜக திரைமறைவில் செய்து கொடுக்கும். தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிற காரணத்தால் அன்புமணி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைவர் என்கிற பகடைக்காயை வைத்துக் கொண்டு அன்புமணியை உருட்டுவார்கள். அன்புமணியும் உருள்வதற்கு தயாராவார். என்ன பெரிய வெற்றி கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வேலையை பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் செய்ய மாட்டான், ராமதாஸை எதிர்த்துக்கொண்டு. ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணி சமாதானப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ராமதாஸை விட பெரிய தலைவரா நீங்க? ராமதாஸை விட இந்த கட்சிக்காக உழைச்சிட்டீங்களா நீங்க? இந்த கட்சியை உருவாக்குவதற்கு ராமதாஸ் உழைத்திருக்கிற உழைப்பில் ஒரு கால் பாகத்தை நீங்கள் இந்த கட்சிக்காக செய்திருக்கிறீங்களா? என்னைக்காவது அந்த மெர்சிடிஸ் காரை விட்டு இறங்கி இருக்கிறாரா சார் அன்புமணி? சும்மா மேடையில இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு நீ என்ன ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பேசுற அன்புமணி நினைச்சுக்கிட்டியா? நான் வேட்டியை கட்டிக்கிட்டு இறங்க கூடாது அன்புமணி அவர்களே. ராமதாஸ் போல கல்லிலும் முள்ளிலும் நடக்க வேண்டும். எத்தனை கிராமங்கள் வட மாவட்டங்களில் ராமதாஸ் கால் பாதம் படியாத கிராமங்கள் ஒன்று இருக்கிறதா? மருத்துவராக இருந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று அந்த மக்களை, ஊமை ஜனங்கள் பாரு ராமதாஸ், அந்த ஊமை ஜனங்களை சந்தித்து அரசியல் வயப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 1% அந்த பணியை நீங்க ஆற்றி இருக்கிறீங்களா? நீங்க எப்படி பிரச்சனையை கடக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க? இந்த பிரச்சனையில நீங்க கடந்துட முடியுமா? நீங்க புதிய உறுப்பினர் அட்டை கொடுக்க போறோம், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், ஒண்ணுதானே சொல்றாரு ராமதாஸ். உங்களுக்கு என்ன ஈகோ? செயல் தலைவராக நான் பணியாற்றுவேன் என்று ஏற்றுக்கொண்டால் அதையும் சொல்றாரு. பேசும்போது சொல்றாரு, பிரச்சனை உடனே முடிய வேண்டிய பிரச்சனை, அப்பான்னு கூப்பிடாத ஐயான்னு கூப்பிட்டு நீங்க நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சுங்கிறாரு. செயல் தலைவர்னு உங்களை அறிவிச்சிட்டாரு. ஏன் நீங்க செயல் தலைவரா இருங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்த போது செயல் தலைவராக அண்ணன் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் இல்லையா? அவர் இருந்ததனால் என்ன மோசமாயி போச்சு? ஏன் நீங்க கட்சியினுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டீங்களா? செயல் தலைவர் என்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது தானே. எந்த ஈகோ உங்களை தடுக்குது? இப்ப ராமதாஸ் உத்தரவு போடுவதற்கு யார்? ராமதாஸ் இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னார்ல, எனக்கே உத்தரவு போடுகிற இடத்தில் இருக்கிறார், எனக்கு கட்டளைகளை பிறப்பிக்கிறார். யாருக்கு யார் கட்டளைகளை பிறப்பிப்பதுன்னு கேட்கிறார்ல, அவருடைய உரிமையை வெளிப்படுத்துகிறார். அவர் தான் சார் இந்த கட்சியினுடைய ஃபவுண்டர், நிறுவனர். இந்த கட்சிக்கு அவர் உங்க உத்தரவுக்கு கட்டுப்படணும்னு நினைப்பது எப்படி சரியா இருக்கும்? நீங்க மற்ற விஷயங்கள்லாம் வச்சிருங்க. உங்களை பெற்றவர், உங்களுக்கு பேரு வைத்தவர், உங்களுக்கு சோறு வைத்தவர், உங்களை படிக்க வைத்தவர், உங்களை ஆளாக்கியவர், இவ்வளவையும் செய்தவர் அவருக்கே நீங்க கட்டளை போடுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க பொது வாழ்க்கையிலன்னா, அப்ப அவர் யாருன்றதை காட்டுறதுக்கு தயாராவார்ல. அதைத்தான் இன்றைக்கு காட்டி இருக்கிறார். அன்புமணி ராமதாஸை அரசியல் களத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் ராமதாஸ். பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காம நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறேன், மாவட்ட செயலாளர்களை கூட்டுறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை இன்னும் கூறுதிட்டுவதற்கு அன்புமணி முயற்சிக்கிறார். அன்புமணிக்கு ஒன்றுதான் சொல்வேன், அன்புமணிக்கு பக்கத்தில் இருக்கிற ராமதாஸ் என்பதுதான் உங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை துறந்து விட்டு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இயங்க வேண்டும் என்று நினைத்தால் அனாதையாகி போவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பாமகவை வளர்த்தது ராமதாஸ், கல்லிலும் முள்ளிலும் நடந்து ஊமை ஜனங்கள் சொல்லுவாங்க, அவங்கள போய் பேசி
அறிவு கொடுத்து இந்த அளவுக்கு வளர்த்தது அவரை போய் இந்த மாதிரி உதாசீனப்படுத்தினா அப்புறம் தான் யாருன்னு அவர் காட்ட மாட்டாரா அப்படின்லாம் சொல்கிறீங்க. சிலரிடம் பேசும்போது அவங்க சிலர் பேசுகிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து அன்புமணி தான், அதனால எல்லோரும் அன்புமணி பக்கம் தான் இருப்பாங்க, இவருக்கு வந்து வயோதிகம் ஆயிடுச்சு, எத்தனை நாளைக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இவர் இந்த மாதிரி இருக்க முடியும், ஃபியூச்சர் வந்து அன்புமணி தானே, அதனால எல்லாருமே நிர்வாகிகள் பலரும் அங்கதான் போவாங்க அப்படிங்கிறாங்க. நிர்வாகிகள் போலாம், தொண்டர்கள் போவாங்களா? இந்த கட்சி யாருடைய கட்சி சார்? யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தாங்க? ராமதாஸை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தாங்க. ராமதாஸுக்காக வந்த கூட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நிர்வாகிகள் வேண்டுமானால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா ராமதாஸை தவிர்த்து விட்டு அன்புமணியால் கட்சி நடத்திட முடியுமா? ஒரு காலமும் கட்சி நடத்த முடியாது. நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு வெறும் கூடாக நிற்கலாமே தவிர கட்சி கலகலத்து போகும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.